தமிழ்நாட்டில் முதன்முறையாக நோய் தொற்று பரவாமல் இருக்க வேலூர் மாவட்டம் அடுக்கம்பாறையில் உள்ள மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் ஒவ்வொரு நாளும் ஒலிபெருக்கி மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். மக்களுக்கு நோய் தொற்று ஏற்படாமல் இருப்பதற்காக மத்திய மாநில அரசுகள் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. குறிப்பாக மழைக்காலங்களில் ஏற்படும் நோய்களை தடுக்க பல்வேறு முகாம்களை நடத்தி விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறது. இந்நிலையில் தமிழ்நாட்டில் முதலாக வேலூர் மாவட்டம் அடுக்கம்பாறையில் உள்ள அரசு தலைமை மருத்துவமனையில் நோயாளிகள் மற்றும் பொதுமக்களுக்கும் நோய் தொற்று பரவாமல் இருப்பதற்காக ஒவ்வொரு நாளும் ஒலிபெருக்கியின் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. குறிப்பாக மழைக்காலங்களில் ஏற்படும் நோய்கள் மற்றும் டெங்கு காய்ச்சல், மலேரியா காய்ச்சல் உள்ளிட்ட பல்வேறு விதமான நோய் தொற்றுகள் எதனால் ஏற்படுகிறது, அவற்றினை தடுக்கும் முறைகள் குறித்தும் சுகாதாரத்துறையின் அறிவுறுத்தலின் பேரில் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த ஒலிபெருக்கி மூலம் தகுந்த தகவல்கள் தெரிவிக்கப்பட்டு வருகிறது. இதன் காரணமாக நாள்தோறும் மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகள் மற்றும் அவரது உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் தெரிந்து கொள்ளும் வகையில் இந்த விழிப்புணர்வு பயனுள்ளதாக அமைந்துள்ளது. டெங்கு கொசுக்களை ஒழிப்போம், டெங்கு கொசுக்கள் மேற்கொண்டு உற்பத்தியாகாமல் இருக்க தடுப்போம். மழை காலங்களில் வீட்டு சுற்றுப்புறங்களில் டெங்கு கொசுக்கள் உற்பத்தியாகும் இடங்கள் திறந்த மேல்நிலை தொட்டி, சிமெண்ட் தொட்டி, ஆட்டுகள் உரல், பெயிண்ட் டப்பா, டயர்கள், பிளாஸ்டிக் குடம், வாளி, தேங்காய் ஓடுகள், தேங்காய் இளநீர் படனம் வெட்டி சாப்பிட்டு மட்டைகளை, டயர்கள், பிளாஸ்டிக் வீட்டு இருக்காம போட்டிருப்பீங்க. அதுல மழை நீர் தேங்கி அதுல இருந்தா டெங்கு கொசு உற்பத்தியாகி நம்மள கடிக்குது. அதுல இருந்தா நமக்கு உடல்நிலை பாதிப்பு ஏற்படுது. வீட்டு சுற்றுப்புறங்களில் மழை நீர் தேங்காத அளவுக்கு தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும். ஒலிபெருக்கியின் மூலம் விழிப்புணர்வை ஏற்படுத்தி வரும் மருத்துவத்துறையின் சமூக நலத்துறை ஊழியர் திரு மகேந்திரன் கூறும்போது, நல்வாழ்வு மற்றும் குடும்ப நல சுகாதாரத்துறை டெங்கு கொசுக்களை ஒழிப்போம், டெங்கு கொசுக்கள் மேற்கொண்டு உற்பத்தியாகாமல் இருக்க தடுப்போம். மழை காலங்களில் மழைநீர் தேங்கி டெங்கு கொசுக்கள் உற்பத்தியாகும் இடங்கள் திறந்த மேல்நிலை தொட்டி, சிமெண்ட் தொட்டி, ஆட்டுகள் உரல், பெயிண்ட் டப்பா, டயர்கள், பிளாஸ்டிக் குடம், வாளி, தேங்காய் ஓடுகள், தேங்காய் இளநீர் பன்னெண்டு வெட்டி சாப்பிட்டு மட்டைகளே, டயர்களே, பிளாஸ்டிக் வீட்டு இருக்காமல போட்டிருப்பீங்க. அதுல மழைநீர் தேங்கி அதுல இருந்தா டெங்கு கொசு உற்பத்தியாகி நம்மள கடிக்குது. அதுல இருந்தா நமக்கு உடல்நிலை பாதிப்பு ஏற்படுது. ஒலிபெருக்கியின் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருவதை குறித்து வேலூர் தலைமை அரசு மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகளும் பொதுமக்களும் கூறும் பொழுது, இப்படி என்ன ஏதுன்றது டெங்கு காய்ச்சல் பத்தி வராத நம்ம என்னன்றது இவங்க சொல்லி கொடுக்குறாங்க. எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இதை கேட்டதுனால நான் 4 பேருக்கு சொல்ற அளவுக்கு அவங்க நல்லா யூஸ்ஃபுல்லா நம்மளுக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்களுக்கு நான் சொல்றதுக்கு நல்லா தயாரா இருக்கேன். இவங்க சொன்ன விஷயத்தை கேட்ட பிறகு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. டெங்கு வராமல் இருப்பதற்கான தடுப்பு முறைகளை வீட்டில் தண்ணி தேங்காமல் இருக்க வேண்டும், ஃப்ரிட்ஜில் பின்னாடி தண்ணி இருக்கக்கூடாது, சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் தெளிவாக எடுத்து கூறினார்கள். இந்த தகவல்கள் எங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்திருக்கிறது. டிடி தமிழ் செய்திகளுக்காக வேலூர் அடுக்கம்பாறை அரசு தலைமை மருத்துவமனையிலிருந்து மோகன். இலங்கையில் அடுத்த